தாய்மொழியில கதை கேட்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு அழகான காட்டுல 4 நண்பர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் சுமக்கிற கழுத, அடுத்தது அடங்காத புலி, அடுத்தது ஏமாத்துற குரங்கு, அப்புறம் பயங்கரமான காட்டெருமை. 4 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப நாளா ஆசை, ஒரே இடத்துல வீடு கட்டி தங்கி இருக்கணும். எப்பா, எல்லாரும் ஒரே இடத்துல வீடு கட்டி இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கலாமே. அதுக்கு நம்ம எல்லாம் பணம் சேர்த்து வச்சு ஒரே இடத்துல வீடு கட்டி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாமா? ஒவ்வொருத்தங்களையும் சந்திக்கணும், ரொம்ப தூரம் வரதா இருக்குது. ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். நம்ம எல்லாரும் காசு சேர்த்து நல்லா இடம் பார்த்து நம்ம வீடு கட்டி ஒன்றா ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கலாம். இது நல்ல யோசனையாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னு கழுது கேட்டுச்சு. எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை விவாதித்து எல்லாரும் ஒரு மனதாக வீடு கட்டலான்னு முடிவு பண்ணாங்க. நாட்கள் இப்படியே நகர ஆரம்பிச்சுது. எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த குரங்கு மட்டும், ஐயோ நம்ம என்ன வேலைக்கு போக போகிறோம், எல்லாம் வேலைக்கு போயிட்டானுங்க. நம்மளே வேற காசு கொடுன்னு கேட்பானுங்களே, வீடு கட்டுறேன் அது கட்டுறேன் நம்மளை வேற தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு. கழுத ஊரில் இருக்க எல்லா சுமக்கிற வேலையும் தானே சுமந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் அதை இறக்கி உடல் வலியோட காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுது. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா அங்கே மாடு நல்லா பால் கறந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டோர் டெலிவரி பண்ணி அதுவும் நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுது. ஒவ்வொருத்தங்களும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சாங்க. புலி சர்க்கஸில் போய் சம்பாரித்து அதுவும் காசு சேமிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த குரங்கு மட்டும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒன்றும் புரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்துச்சு. ஐயோ, நாள் வேற போய்கிட்டே இருக்கே, காசு வேணுமே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குதே. நம்ம எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். நம்மளால் போய் உழைச்சும் சம்பாதிக்க முடியாது, ஆனால் காசு சம்பாதிக்கணும். என்ன பண்ணலாம், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப மண்டையை போட்டு பிச்சு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த சமயத்தில் தான் அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. போய் உடனே ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டு அதில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. நம்ம ஐடியா கிடச்சிருச்சு. இந்த ஐடியா வச்சு நம்ம பணம் சம்பாரித்து எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்ம கெத்தாக போய் நிற்க வேண்டியது தான். இந்த ஐடியா தான் இருக்கிறதுலையே சிறப்பான ஐடியா. நம்ம உழைக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, ஜம்முன்னு பணத்தை சம்பாரிச்சுட்டு இருக்கலாம். ஐயோ போச்சே, ஐயோ யாராவது காப்பாற்றுங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஐயோ நண்பா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலடா. என்னாச்சு, ஏன்டா இப்படி வேகமாக ஓடி வர, என்ன ஆச்சு? முதல்ல நிதானமாக இரு, சொல்லு. என்னோடய ஃபோனுக்கு பணம் வந்திருக்குன்னு மெசேஜ் வந்திருந்தது. நானும் ஆசையாக அது என்னன்னு பார்க்க ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா காசுமே காணாமல் போயிடுச்சு. இவ்வளவு நாளாக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச எல்லா காசுமே காணாமல் போயிடுச்சுப்பா. இதுக்கு பேர் தாண்டா ஜம்ப்டு டெபாசிட்டு. நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ஒரு பெரிய தொகையாக அனுப்பி வச்சுருவாங்க. இது தெரியாமல் நம்ம மெசேஜ் வந்தோன்னா அந்த மெசேஜ் யார் நமக்கு பணம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னு வேகமாக யூபிஐயில் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கு, அந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டு அக்செப்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசு காணாமல் போயிடும். இந்த மாதிரி தாண்டா எல்லாம் ஏமாந்துட்டுருக்காங்க. ஒரு மெசேஜ் வந்ததுன்னா தயவு செஞ்சு அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு என்னன்னு பார்த்துட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சு வெயிட் பண்ணி தாண்டா ஓப்பன் பண்ணணும். இதற்கிடையில் மங்கி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டே நான் காசு ரெடி பண்ணிட்டேன், நீங்களாம் காசு ரெடி பண்ணிட்டியான்னு ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்டுச்சு. தெரியாத நபர்கள்ட்ட இருந்து பணம் வந்திருக்குன்னு மெசேஜ் வந்ததுன்னா குறைஞ்சது அரை மணி நேரமாவது வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.